அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னார். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ அவர் பாட்காஸ்ட் இந்த ஜென்ரேஷனில் நான் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட்ன்றது 20 நிமிஷத்துக்கு மேலேயே யாரும் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour, அதிகபட்சம் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் பேசினா கூட ஒரு 1 hour தான். ஆனால் 4 மணி நேரம் 18 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் பேசியிருக்காரு. சச்ச பயங்கரமாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த பாட்காஸ்ட்டை பாருங்கள். ஒரு யூடியூப் சேனலில் வந்து வேற ஒருத்தர் போட்டு அதை இன்ஸ்பயர் ஆகி நம்ம பார்த்து அதுலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தால இவர் நல்லவர் அவர் கெட்டவர்லாம் நான் யாருமே சொல்ல வரல. அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்கலாம், இருக்காம போகலாம், எதுக்குனாலும் வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி எதுக்குனாலும் இருக்கு. பட் இவர் சொன்ன விஷயங்களை யாராவது மறுத்து இதுக்கு மேல்பட்டு பேசினா மேபி நிறைய விஷயங்கள் வெளியே வரலாம். மறுக்காமல் விட்டால் அமைதியா இருந்தா அப்ப இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மை. ஸோ வாட் எவர், ஒரே ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. விஜய் மல்லையா இஸ் நோ மோர் ஷோர். அவர் வந்து இதுக்கு மேல்பட்டு திருடன் அப்படின்ற பட்டத்தோட இருக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் ரீபே பண்ணிட்டாரு.